தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு. பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்று வரும் நிலையில் விழா நடைபெறும் இடத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தரக்கூடிய காட்சிகளை நாம் திரையில் பார்த்து வருகிறோம். இது குறித்த விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் இடத்திற்கு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் வருகை தந்து கொண்டிருக்கிறார். விவரங்கள் என்ன? தர்ஷினி வணக்கம். உலக புகழ்பெற்ற பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைத்து அங்க கலந்து கொள்ளக்கூடிய அந்த வீரர்களுக்கும் சிறந்த மாடுகளினுடைய உரிமையாளர்களுக்கும் பரிசுகளை கொடுப்பதற்காக துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்திருக்கின்றார். அவர் வரக்கூடிய வழியில் வழிநெடுக்க ஏராளமான பொதுமக்களும் ஜல்லிக்கட்டு ரசிகர்களும் ஜல்லிக்கட்டு ஆர்வலர்களும் அவருக்கு வரவேற்பு கொடுக்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். வழிநெடுக்க அவருக்கு கிட்டத்தட்ட ஒரு 5 கிலோமீட்டர் தூரத்திற்கு பொதுமக்கள் இதே போன்று வரிசையில் நின்று உற்சாகமாக இந்த வரவேற்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக தொண்டர்களும் நிர்வாகிகளும் ஏராளமான அளவிலும் கூடியிருக்கிறார்கள். அவர்கள் கையில் திமுக கொடிகளை ஏந்தி கொண்டும் இருவண்ண பலூன்களை கையில் வைத்துக் கொண்டும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களை வரவேற்கக்கூடிய சிறு சிறு பதாகைகளை கையில் ஏந்தியும் அவரை வரவேற்கக்கூடிய அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தற்போது தொடங்கி இருக்கக்கூடிய நிலையில சுமார் 6:30 மணி வரை நடைபெறும் என்று விழா கமிட்டி சார்பிலே தெரிவிக்கப்படுகின்றது. இதில் சுமார் 800 காளைகள் வரை அவிழ்க்கப்படலாம், 500 வீரர்கள் வரை பங்கேற்பதற்கான சூழல்கள் இருக்கிறது. வரிசையாக 10 சுற்றுகள் வரை இந்த போட்டிகள் நடத்தப்பட இருக்கின்றது. துணை முதலமைச்சர் வருகையை ஒட்டி பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறக்கூடிய இடத்தில் கூடுதலான காவலர்கள் குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். துணை முதலமைச்சர் செல்வதற்கான அந்த பிரத்யேக வழி, அவர் சென்று அவற்றை பார்வையிடுவதற்கும் அதே போல ஜல்லிக்கட்டு போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய காளைகளை திறமையாக அடக்கக்கூடிய வீரர்களுக்கு சிறப்பு பரிசுகளையும் கொடுக்க இருக்கின்றார். ஏற்கனவே நடிகர் சூரி அவர்கள் வந்திருக்கின்றார். நடிகர் சூரி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு ஒரு நெருக்கமான ஒரு நட்பு வட்டத்தில் இருக்கக்கூடியவர். முன்பு திரைத்துறையில் இருந்த போது தொடர்ந்து அந்த நட்பு நீடித்து வருகின்றது. கடந்த ஆண்டு கூட துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அலங்காநல்லூர் வந்திருந்த போதும் அதே போல நீண்ட நேரம் அமர்ந்து அந்த ஜல்லிக்கட்டு போட்டியை ரசித்து பார்த்துக் கொண்டிருந்தார். சிறந்த வீரர்களை அழைத்து கை கொடுத்து பாராட்டினார். அதே போல சிறப்பாக தயார் செய்யப்பட்டிருந்த காளைகளுடைய உரிமையாளர்களையும் அழைத்து பாராட்டியிருந்தார். எனவே கடந்த ஆண்டு போலவே இந்த ஆண்டும் மதுரைக்கு வந்திருக்கிறார். ஆனால் இந்த ஆண்டு பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டிக்கு வந்திருக்கின்றார். நாளைய தினம் அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற உள்ள நிலையில அதில் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வர இருக்கின்றார். அவர் காலையில் இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை தொடங்கி வைக்க இருக்கின்றார். அதே போல சிறந்த வீரர்களுக்கு பரிசளிக்கவும் இருக்கின்றார். எனவே உலக புகழ்பெற்ற அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு, பாலமேடு ஜல்லிக்கட்டு, அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு என்று 3 விதமான ஜல்லிக்கட்டு போட்டிகள் இருக்கக்கூடிய நிலையில ஆயிரக்கணக்கான மக்கள் குவிந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை பார்ப்பதற்காக ஆர்வத்தோடு நின்று பார்த்து கொண்டிருக்கிறார்கள். வீரர்கள் தொடர்ந்து ஓராண்டாக பயிற்சி எடுத்து இந்த ஜல்லிக்கட்டு காளைகளை அடக்குவதற்கான அந்த முயற்சியிலே அவர்கள் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து தமிழ்நாட்டின் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து தங்களது காளைகளை இந்த பாலமேடு ஜல்லிக்கட்டிலே களமிறக்க வேண்டும், தங்களுக்கு ஒரு பெருமையை உண்டாக்க வேண்டும், தங்களுடைய அந்த ஊருக்கு ஒரு பெயர் பெற்று கொடுக்க வேண்டும் என்று பல்வேறு கனவுகளோடு ஆசைகளோடு பலரும் ஜல்லிக்கட்டு காளைகளை வாகனத்தில் ஏற்றி கொண்டு வந்து இங்கு நிறுத்திவிட்டு விடிய விடிய காத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த ஜல்லிக்கட்டு போட்டி தொடங்கி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர்களுடைய வீர விளையாட்டான இந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பு நீதிமன்ற வழக்கின் காரணமாக நிறுத்தப்பட்டது. ஒட்டுமொத்த தமிழ்நாடே திரண்டு நின்று மனித சங்கிலியெல்லாம் அமைத்து பல கட்ட போராட்டங்களை நடத்தி மெரினாவிலே புரட்சி என்று சொல்லி மெரினாவிலும் லட்சக்கணக்கான மக்கள் கூடி இந்த ஜல்லிக்கட்டு போட்டியை மீண்டும் கொண்டு வந்தார்கள். அதன் தொடர்ச்சியாகத்தான் இந்த ஜல்லிக்கட்டு போட்டி கடந்த ஆண்டுகளை காட்டிலும் தற்போது இன்னும் கூடுதல் உற்சாகத்தோடு தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த ஜல்லிக்கட்டு போட்டிகள் நடைபெறக்கூடிய காரணத்தினால்தான் நாட்டின காளைகள், பல்வேறு வகையான
காளைகள் தமிழ்நாட்டின் வெவ்வேறு மாவட்டங்களில் வளர்க்கப்படும் நிலையில் அந்த காளைகள் தொடர்ந்து வளர்க்கப்படுகிறது, பாதுகாக்கப்படுகிறது. எனவே அவற்றிலிருந்து அந்த நாட்டின பசுக்கள் கிடைக்கின்றது, சுத்தமான அந்த ஏ2 மில்க் என்று சொல்லக்கூடிய பல வகையான சத்துக்கள் கொண்ட பால் கிடைக்கிறது என்று பல விஷயங்களை குறிப்பிடுகிறார்கள். எனவே இந்த ஜல்லிக்கட்டு போட்டி என்பது வெறும் ஒரு பொழுதுபோக்கு அம்சம் கிடையாது. இது தமிழருடைய பாரம்பரியம் சம்பந்தப்பட்டது, தமிழருடைய வீரம் சம்பந்தப்பட்டது, தமிழருடைய காதல் சம்பந்தப்பட்டது. எனவே பழைய ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்ந்து ஜல்லிக்கட்டு போட்டியை அடக்கினால்தான் பெண் கொடுப்பார்கள் என்றெல்லாம் வீரமான ஒரு விஷயங்கள் இருந்திருக்கிறது. அப்படிப்பட்ட ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழ்நாடு அரசு ஒவ்வொரு குடும்பத்திடமும் கேட்கிறது, உங்க கனவை சொல்லுங்க. தமிழ்நாடு அரசின் வரலாற்று சிறப்புமிக்க முன்னெடுப்பு.